இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இட்லியும், தக்காளி தொக்கும் வந்து செஞ்சிருந்தேன். இந்த தக்காளி தொக்கு வந்து நம்ம கரெக்ட்டா ஈவனா வந்து புளிப்பு, காரம், உப்பு நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா, சாதத்தோட, சப்பாத்தியோட, பூரியோட, இட்லி, தோசை இப்படி எல்லா விதமான சாப்பாட்டு கூடவும் நம்ம வந்து சைட் டிஷ்ஷா சாப்பிட்டுறலாம். எனக்கு வந்து தயிர் சாதத்தோட தக்காளி தொக்கு தொட்டு சாப்பிடுறது அவ்ளோ பிடிக்கும். ஸோ உங்களுக்கு யாராருக்காவது இந்த மாரி பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மாவு வந்து இந்த பதத்தில நல்லா புளிச்சு வந்துச்சு அப்படின்னா, இட்லி சூப்பர் சாஃப்ட்டா இருக்கும். இந்த பனிக்காலத்தில மாவு புளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நைட்டே வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன். ஸோ காலையில நல்லா வந்து புளிச்சு வந்துருந்துச்சு. நல்லா சுட சுட சாஃப்ட்டான இட்லி கூட இந்த தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். எங்க வீட்ல எல்லாரோட ஃபேவரைட்டும் இதுதான். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சட்னி வச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய்.